இருக்கின்றீர். தப்பிக்க முடியாது. என் பார்வையிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்கன்னு முதற்கொண்டு ஆண்டவருக்கு தெரியும். எப்படி ஏமாற்ற முடியும்? அதனால் என் மகன் உங்களிடம் சொல்வதை செய்யுங்கள். என் மகன் சொல்றது ரொம்ப சுலபம், செய்யறது ரொம்ப சுலபம். ஆனா நாம தான் கஷ்டப்பட்டு இருக்கோம். சிம்பிள். காணிக்கை கொண்டு வரீங்களா? என்ன காணிக்கை? தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, முட்டை, அரிசி, பிரெட், வாழைப்பழம், ஆரஞ்சு, வெள்ளை திராட்சை, பன்னீர் திராட்சை எல்லாத்தையும் கொண்டு வா. கடைசியா அப்பத்தையும் கொண்டு வா, ரசத்தையும் கொண்டு வா. ஆனா நல்லுறவை ஏற்படுத்தி விட்டு கொண்டு வா. தக்காளியையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், அரிசியையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். செஞ்சிருந்தோம்னு வைங்களேன், இன்னைக்கு செய்யணும்ன்ற ஒரு மனம் தோன்றிடுச்சு அப்படின்னா ஆண்டவர் உங்களை தொடுகிறார். நீங்கள் நினைத்தது நிறைவேறுகிறது. ஆமென். ஆண்டவர் உங்கள் பக்கம் நிற்கிறார். ஆண்டவர் உங்களை சார்ந்து நிற்கிறார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உன்னோடு பயணிக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது முதலில் நல்லுறவு, நல்லுறவு, நல்லுறவு ஏற்படுத்த வேண்டும். இருக்கா? இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்கும் நல்லுறவு இருக்கா அப்படின்னா ஆமான்னு தலையாட்டிடுவோம். ஏன்னா ஒருத்தரை பத்தி ஒருத்தர் நமக்கு தெரியாது. எல்லாரும் எங்கெங்கிருந்தோ வந்திருக்கோம். ஒரு பங்குல போய் பார்த்தோம்னா தான் தெரியும் நல்லுறவு எப்படி இருக்குன்ட்டு. நல்ல